2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாக கடந்த 3 வாரங்களில நம்மோடு அற்புதமாய் பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். முதலாவது வாரத்தில் செய்திகளினால் வருகிற கலக்கங்களினால, பயங்களினால, நமக்கு செய்திகளினால நமக்கு பயம் கலக்கம் வருகிறது. அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை எப்படி விடுவிப்பார் என்று ஆண்டவர் நம்மோட பேசினார். 2வது ஸ்தோத்திரம், சூழ்நிலைகளினால் வருகிற பயங்களிலிருந்து, ஸ்தோத்திரம், கலக்கங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்தார். 3வது வாரத்தில் மனிதர்களால் வந்த பயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அற்புதமாய் எப்படி விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார், விடுவிப்பார் என்று பேசினார். விசேஷமாய் இன்றைக்கு நமக்கு பயம், எந்தவித காரியங்கள் பயமா இருந்தாலும் கலக்கமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல போகிறார். வாசிங்க 26வது வசனம். ஒரே ஒரு வார்த்தை, அதை மறந்துடாதீங்க. 26வது வசனம். 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடம் விட்டு அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். இந்த காலை வேளையில எந்த விதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த விதமான கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். ஒரு பெராக்கா நமக்கு இருக்கிறது. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையின் மூலமா என்னோட இடைப்பட்டார். பொதுவாகவே 3 வாரங்கள் தான் இந்த செய்திகள் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படும். ஆனால் 4வது முறையாக ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாக உணர்த்தினார். ஒரு பெராக்கா நமக்கு உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு பயத்தோட, கலக்கத்தோட, வேதனையோட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கும் எனக்கும் ஒரு 4வது நாள் இருக்கிறது. அது பெராக்கா. ஹல்லேலூயா. பெராக்கா. வாசிங்களா 27ஆம் வசனம் எப்படி இருக்கு பாருங்க. 27. பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும், எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட, கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெராக்காவை கர்த்தர் உண்டு பண்ணினார். பெராக்கா என்பது என்ன? சத்துருக்களின் மேல கலிகூறுகிற ஒரு அனுபவம், மகிழ்ச்சியோட திரும்பி வருகிற அனுபவம். எந்தெந்த காரியங்களை குறித்து நாம் இன்னும் கலங்கிக் கொண்டிருக்கிறோமோ, சில சூழ்நிலைகள் இன்னும் நம்மை கலங்க வைத்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பெராக்கா நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல வேதத்தை கவனித்து பார்த்தால் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. மனிதர்களுக்கு தெரியாது இந்த யுத்தத்தை பண்ண போகிறவர் கர்த்தர் என்று. ஆனால் ஆண்டவருக்கு முதலாவது முன்பாகவே தெரியும், எப்ப உங்களுக்கு ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்பா. சோ நீங்க பயப்படாம கலங்காமல் இருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களின் பேரில், நமக்கு எதிராக வருகிற மனிதர்கள் மேலேயே அல்லது எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் மேல நமக்கு ஒரு கலிகூறுதலை, மகிழ்ச்சியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் பெராக்கா. கை வைத்து ஒரு அலையில சொல்லுவீங்களா? ஒரு பெராக்காவை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்களுக்கு இருந்த அந்த பெராக்கா என்ன தெரியுமா? வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எப்படி இருக்கு பாருங்க. 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதுங்கி இருந்த, எப்படா இவங்களை சாகடிக்கலாம், எப்படா இவங்களை மேற்கொள்ளலாம், எப்படியாவது இவர்களை நாம் ஜெயித்து விட வேண்டும் என்று சில வேளைகளில் சத்துரு பதிவிருந்தாலும், பதுங்கி இருந்தாலும், வாசிங்க, பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, கூட்டா செய்யறவங்களுக்கு உள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரால மட்டும்தாங்க ஆகும். 2 கையை உயர்த்தி வீடுகளில் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா.
3 கூட்டம் சேர்ந்து இந்த யோசபாத்துக்கு எதிராக, யூத ஜனங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. எங்க கூட்டாளிகளுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண நம் ஆண்டவரை தவிர வேற யாராலையும் முடியாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பெராக்கா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களுக்கு ஒரு பெராக்கா இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெராக்கா காத்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை சில கூட்டங்கள், சில நபர்கள் கூட்டமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, குழுவாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி அவர்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு விழுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. பெராக்கா. எல்லாருடைய வாயில சொல்லிக்கிட்டே இருங்க, எனக்கு ஒரு பெராக்கா ஆயத்தமா இருக்கிறது, எனக்கு ஒரு பெராக்கா ஆயத்தமா இருக்கிறது. 4ஆம் நாளிலே அவர்கள் பெராக்கா என்கிற இடத்திற்கு வந்த பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்களுக்கு ஒரு ஜெயம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. தேவஜனமே, இந்த காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெராக்கா இருக்கிறது. எஸ்தர் புஸ்தகத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெராக்கா இருக்கு பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம் திருப்புங்க. எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தி இருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவளை உடுத்துவி 3வது வசனம். அதுல 3வது வசனத்துல பாதியில இருக்கு பாருங்க. யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். கவனிங்க, மகா துக்கம். கொஞ்சம் துக்கம்லாம் கிடையாது, துக்கத்திலையும் மகா துக்கம். அப்புறம் வசனம் சொல்லுது பாருங்க, உபவாசம். சாப்பிடவே முடியல, சாப்பிடாமலே இருக்கிற ஒரு நிலைமை, உபவாசம், அழுகை, புலம்பல் உண்டானது. ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்க, 8:16 ஒரு பெராக்கா அவங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. 8:16. சீக்கிரம் திருப்புங்க. 8ஆம் அதிகாரம் 16 வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சமும் களிப்பும் கனமும் மகிழ்ச்சியும் அங்கே உண்டானது. யூதர்களுக்கு ஒரு பெராக்காவை கர்த்தர் எஸ்தர் நாட்களிலே உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. ஓ ஸ்தோத்திரம். பெராக்காவின் அனுபவம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் உற்சாகமா அந்த பெராக்காவின் அனுபவத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் எங்களுக்காக கிரியை செய்வார், தேவன் எங்களுக்காக ஒரு அற்புதங்களை செய்வார். நாங்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட எங்கள் வீடுகளுக்குள்ளே, எங்கள் ஆலயங்களுக்குள்ளே நாங்கள் திரும்பி வரப்போகிறோம். நல்ல வந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 நாளாகமும் 20:27. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அதுக்கப்புறம் கீழே அடுத்த வசனம் ஆலயத்துக்கு வருவாங்க அப்படின்னு இருக்கும். 2 நாளாகமும் 20. அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். ஏங்க, நல்ல கவனமா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆலயம் திறக்கப்படும் பொழுது நீங்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் ஆலயத்திற்கு வரத்தக்க அளவுல தேவன் உங்களுக்கு ஒரு பெராக்காவை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கலக்கத்தோட, பயத்தோட, வேதனையோட, துக்கத்தோட, ஸ்தோத்திரம், உபவாசத்தோட நாட்களை நீங்கள் கழித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆலயத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, ஆலயம் திறக்கப்படும் பொழுது ஒரு பெராக்காவின் அனுபவம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்க ஒரு பெராக்கா இருக்கு பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க.
300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். இன்னைக்கு தெளிவா உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் உணர்த்துறாருங்க. உங்களுக்கு எதிராக வருகிற அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பட்டயத்தை கர்த்தர் ஓங்க பண்ணுவார். அதுதான் பெராக்கா. கை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. இங்க கிதியோனுக்கு எதிராக இருந்த அந்த படைகளுக்குள்ளாக ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருக்கு அந்த பட்டயத்தை கர்த்தர் ஓங்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக ஒரு சண்டை வருது. எங்க நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம அப்பாவை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்பா அவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார், ஒரு பெராக்காவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இங்கே கிதியோனுக்கு எதிராக இருந்த படைகளுக்குள்ளே தேவன் ஒரு காரியத்தை செய்த பொழுது அங்கே ஒரு பெராக்கா அங்கே வந்தது. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெராக்கா இருக்கு பாருங்க, வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20 வசனம் 20-21. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. முன்பாக நிற்கிற மிகப்பெரிய எரிகோ கோட்டை என்கிற அலங்கம். இந்த எரிகோ கோட்டைக்கு மேல 4-5 பஸ் ஒன்று போல போலாமா? ஒன்று போல ஒரு பஸ் போறதுக்கு எவ்வளவு அகலம் இருக்கும்? அப்படி 4-5 பஸ் போறக்கூடிய அளவுல அவ்வளவு அகலமான சுவரம் அது. நம்ம ஊர்ல நம்ம வீட்டிலலாம் காம்பவுண்ட் சவர் என்ன செய்வோம்? 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படிதான் கட்டுவோம் காம்பவுண்ட் சவர். அந்த எரிகோ கோட்டையை, எரிகோ ஊரை சுற்றி இருக்கிற அந்த அலங்கம் கோட்டை கிட்டத்தட்ட 4-5 பஸ் ஒன்று போல மேல போற மாதிரி அவ்வளவு பெரிய அலங்கம். இது மனிதனுடைய மூளையால சாத்தியமே கிடையாது. மகா துக்கம், மகா வேதனை, ஐயோ பயம், கலக்கம். இது எப்படி போகிறது? தேவஜனமே, ஒரு பெராக்காவை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணினார். எரிகோ கோட்டை, அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. அவர்கள் சத்துருக்களின் பேரில் அவர்கள் கலிகூர செய்த ஒரு ஆண்டவர் அவர்களை கலிகூர செய்தார். அந்த இடத்துல வாசிங்களேன், அந்த 21 வசனத்துல பாருங்க. பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு பெராக்காவை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் நீங்கள் இருங்கள். தேவன் நம்முடைய சத்துருக்களின் பேரில் கலிகூர செய்வார். நம்மளை மகிழ்ச்சியோட திரும்பி ஆலயத்துக்கு வர செய்வார். இன்றைக்கு ஒருவேளை துக்கத்தோட, வேதனையோட, கலக்கத்தோட, பயத்தோட நாம் இருப்போமானால், அன்றைக்கும் இதே நிலைமையோட யோசபாத்தும் அவனுடைய படைகளும் இருந்தது. யோசபாத் ராஜாவும் அவனுடைய படைகளும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்றினது போல நமக்கும் அவர் அற்புதமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். சங்கீதக்காரன் எப்படி எழுதுறான் பாருங்க. 126ஆம் சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 5வது வசனம். 126ஆம் சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒருவேளை இன்னைக்கு கண்ணீரோட விதைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது கண்ணீரோட உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதோ, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விளக்கம் சொல்லியிருக்கு பாருங்க அடுத்த வசனத்துல, 6ஆம் வசனத்துல. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எம்பீரத்தோட திரும்பி வருவான். தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற துக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற அழுகை, இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கண்ணீர், அது ஒரு விதையை போன்றது என்பதை மறந்து போகாதிருங்கள். அது ஒரு விதையை போன்றது. நீங்க விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். கண்ணீர் வடிக்க 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 வேதம் சொல்லுகிறது, கண்ணீரை துருத்தியில பிடித்து வைக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து கலங்கிக் கொண்டே இருக்கிறீர்களோ அதை நீங்கள் ஸ்தோத்திரம், அந்த காரியத்துல கம்பீரமாய் வருகிற ஒரு அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு நீங்க ஆராதிக்கிற ஆராதனையை அற்பமா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை அவிசுவாசமா ஜெபிச்சிடாதீங்க. நீங்க கண்ணீரோட ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பெராக்காவை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு களி கூறுகிற அனுபவத்தை, ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவீங்களா? இன்னும் சொல்றான் பாருங்க சங்கீதக்காரன். சங்கீதம் 30ஆம் சங்கீதம்
எல்லாரும் திருப்புவீங்க நம்புறேன். சங்கீதம் 30ஆம் சங்கீதம், நீங்கள் அந்த வசனத்தை பார்க்க உங்களை அன்போடு கேட்கிறேன். 30ஆம் சங்கீதம் 5வது வசனம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் கவனிங்க, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சாயங்காலத்தில் அழுகை உங்களுக்கு இருக்குமானால் ஒரு விடியற் காலம் ஒன்று ஆயத்தமா இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள் தேவஜனமே. சாயங்காலம் வந்துருச்சு, அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? சாயங்காலம் நேரம், இருட்டு நேரம் அழுது கொண்டே இருக்கிறீங்களோ? நல்ல கவனிங்க, விடியற் காலம் ஒன்று ஆயத்தமா இருக்கிறது. விடியற் காலம் ஒன்று ஆயத்தமாய் இருக்கிறது. விடியற் காலத்திலே களிப்பை தேவன் உண்டு பண்ணுவார். இந்த சாயங்கால வேலை கண்டிப்பாய் மாறும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்திற்கு தெரியாது. இந்த வார்த்தையை கடவுள் சொல்லும் பொழுது தெரியாது. இந்த யூத ஜனங்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது என்று இந்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த ஜனங்களுக்கு தெரியவே செய்யாது. ஒரு பெராக்கா இருக்குன்னு சொல்லி, ஆனா எல்லா காரியங்களும் நடக்கும் பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், தேவன் நமக்கு ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்தி விட்டுதான் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. தேவஜனமே, இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை நமக்கு புரியாது, இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அற்புதம் நடக்கும் பொழுதுதான் தெரியும், ஓஹோ தேவன் எனக்கு ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்திட்டு தான் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லி இருக்கிறார் போல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே தேவன் ஆண்டவர் இவர்களுக்காக ஒரு பலத்த கிரியைகளை செய்தார். வேதத்துல இதை போல சில இடங்களிலே ஆண்டவர் ஒரு பலத்த கிரியைகளை செஞ்சிருக்கிறார். பாப்போமா? திருப்புங்க எல்லாரும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். 14:24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே நான் சொன்னேன் பாத்தீங்களா, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே ஓ ஸ்தோத்திரம் என்ன வரும்? நமக்கு களிப்பு வரும். கர்த்தர் அக்கினியும் மேகமும். கிழக்கு வெளுத்து வருகிற அந்த ஜாமத்துல கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில், கவனிங்க அதாங்க ரொம்ப முக்கியம், அவர்களுடைய ரதங்களில் இருக்கிற உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். நல்ல கவனிங்க எல்லாரும். கர்த்தர் ஒரு கிரியைகளை நடப்பிப்பார் உங்களுக்காக, எனக்காக. நமக்கு விரோதமாக எல்லாரும் எப்படி நிலைமையில வந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ரதங்களில வந்தாங்கன்னா ரதத்தில் உள்ள வீல் உருளைகள், உருளைக்கிழங்கு நினைச்சிடக்கூடாது, ரதத்தில் உள்ள உருளைகளை அவர் என்ன செய்வாராம்? கழல பண்ணுகிறார். வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த உருளைகளை கலண்டு ஓட பண்ணுகிறார். ஒரு பக்கம் நல்ல கவனிங்க, ரதம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இருக்கிற அந்த வீல் கலண்டு போனா வண்டி போக தான் செய்யும். அந்த ஒரு வீலை வச்சு, ஆனா எப்படி போகும்? கஷ்டப்பட்டு போகும். அதான் பாருங்க வசனம் சொல்லுது, கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். கொஞ்ச நேரத்துல இன்னொரு உருளைகளும் கலண்டுருச்சு. அப்ப இன்னும் வருத்தத்தோட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தேவஜனமே, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நமக்கு விரோதமா வர்றவனுக்கு கர்த்தர் ஒண்ணுமே செய்யல. இல்ல, கலந்துகிட்டே இருக்கு அப்பப்போ எல்லாம். சொல்லுங்க, அவனுக்கு என்னென்ன கலனணுமோ கலந்துகிட்டு இருக்கு. அவன் வெளியில நமக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆனா அங்க கலந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சும்மா இருக்கலையே, நம்ம படுத்து தூங்கலையே, நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா பண்றான்பா, எங்களுக்கு விரோதமா செய்யறான்பா, எங்களை இப்படிலாம் பாடா படுத்துறாங்க ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யணும்னு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அங்கே உருளைகளை கர்த்தர் கலண்டு போக பண்ணி கொண்டிருக்கிறார். தேவஜனமே, சீக்கிரத்துல அந்த இது நமக்கு தெரியும். கவனிங்க வசனம் பாருங்க, வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது ஒரு வார்த்தை அங்க சொல்றாங்க பாருங்க, எகிப்தியர். வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கவனிங்க, எகிப்தியர்கள் வாயிலிருந்து இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை உங்களுக்கு விரோதமா வர்ற ஒவ்வொருத்தனும் சொல்லணும், ஆண்டவர் அவர்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரோட நம்மளால எதிர்த்து நிற்கவே முடியாது. அவர்கள் தெய்வம், அவர்கள் கூட இருந்து அவர்களுக்கு துணையாக நின்று யுத்தம் பண்ணுகிறார்.
யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணுகிறார். அவர்கள் தேவன் அவர்களுக்கூட இருந்து யுத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா எழும்புகிற நபர்களோட நீங்க யுத்தம் பண்ணும் பொழுது அவங்க வாயால சொல்லணும், இவர்கள் கூட இயேசு இருக்கிறார், இவர்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர்கள் தெய்வம் அவர்கள் கூட நின்று யுத்தம் பண்ணுகிறார், இனிமே இவர்களை ஜெயிக்கவே முடியாது என்று ஓடணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு பெராக்காவை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் ஐயா. ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்திட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றீங்கப்பா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்திட்டு தாங்க தேவன் சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஒரு கர்த்தர் ஒரு கிரியை செய்வார், கர்த்தர் ஒரு கிரியை நடப்பிப்பார். நீங்க வேதத்துல பாருங்களேன், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல எவ்வளவு அழகா தாவீது சொல்றார் பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, நல்லா எல்லாரும் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்றான். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க தண்ணீர் உடைஞ்சு ஓடுறது போல, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினாலே என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார். கர்த்தர் ஒரு கிரியை செய்யும் பொழுது, கர்த்தர் ஒரு கிரியை செய்யும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் பெராக்கா கண்களில தெரியும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா எழுதுறான் பாருங்க. தாவீது பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக தேவன் அவனோட இருந்து ஒரு கிரியைகளை செய்யும் பொழுது ஒரு அழகான வார்த்தை, ரொம்ப அற்புதமான வார்த்தை. என் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல. மடைய திறந்தா எப்படி தண்ணி வேகமா உடைஞ்சு சர்றன்னு வருமோ, அந்த மாதிரி என் சத்துருக்கள் என்னை விட்டு உடைந்து ஓட பண்ணுகிறேன். இனிமே இவர்கள் அருகிலே நம்மால் நிற்கவே முடியாது. தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போதுமானவர். தேவஜனமே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்க. ஒரு பெராக்கா ஆயத்தமா இருக்கிறது. எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, இனிமே சொல்லிக்கிட்டே இருங்க, எனக்கு ஒரு பெராக்கா ஆயத்தமா இருக்கிறது, எனக்கு ஒரு பெராக்கா ஆயத்தமா இருக்கிறது. என் தேவன் என் சத்துருக்களை தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல என் சத்துருக்களை அவர் உடைந்து ஓட பண்ணுவார். யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, உயர வானத்திலும் கர்த்தரே, உங்கள் தேவனாகிய கர்த்தரும்னு சொல்லல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர். ஏங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையதுன்னு ஏன் தெரியுமா சொன்னாரு? அவரை நிரூபிக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு, அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அவரை நிரூபிக்கிற நாட்கள் வந்து விட்டது. லாக்டவுன்லாம் வந்துருச்சு, சூழ்நிலைலாம் இப்படி வந்துருச்சு, அரசாங்கம்லாம் பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முழு இந்திய தேசத்திலும் கிறிஸ்துவுக்கு எதிரான சில காரியங்களை செய்ய நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் தன்னை நிரூபிக்க வேண்டிய வேளை வந்துவிட்டது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அழகா இருக்கு பாருங்க. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவனானவர், அவரே தேவனானவர். அவருக்கு எதிராக நிற்கத்தக்க ஒரு மனிதனும் இல்லை. தேவன் உங்களுக்காக எனக்காக ஒரு கிரியை செய்யும் பொழுது தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல சத்துருக்கள் ஓடுவார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருடைய பட்டயத்தை கர்த்தர் ஓங்க பண்ணுவார், உருளைகளை கலல பண்ணுவார். எது மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு வாராங்களோ அதை பூரா பீஸா பிடுங்குவார். ஒருவேளை பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு விரோதமா வந்தாங்கன்னா பணத்தை பூரா அப்படியே சர்றன்னு பிடுங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பணம் இருக்கிறதுனால நான் ஆடுதேன், இந்த உன் பணத்தை பாரு, அதுக்கு என்ன செய்யணும் நான் செய்யறேன். அல்லேலூயா. ஒருவேளை சரீரத்துல நல்ல சுகத்தை பலத்தோட இருந்து நமக்கு எதிராக வராங்கன்னா, இரு, உனக்கு ஒரு அடி கொடுத்து உன்னை படுக்கை ஆக்குறேன்.
அல்லது ஏதோ பிசாசின் வல்லமைகளை வைத்துக்கொண்டு ஏதோ மந்திரத்தை செய்து கொண்டு நமக்கு விரோதமாய் வருவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உன் மந்திர தந்திரத்துல நான் உடைக்கிறேன் பாரு. அல்லேலூயா. உன் மந்திர தந்திரம் எல்லாம் என் முன்னாடி பழிக்கவே பழிக்காது. உன் மந்திர தந்திரத்தெல்லாம் நான் இல்லாம பண்றேன் பாரு. அல்லேலூயா. அவர் ஒரு கிரியை செய்ய வேண்டும், அவர் ஒரு கிரியை செய்வார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவஜனமே, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். தேவன் எனக்காக ஒரு பெராக்கா அனுபவத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் சத்துருக்களின் பேரிலே கலிகூரச் செய்வார், என் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குவார், என்னை மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு திரும்பி வர பண்ணுவார். அதுதான் பெராக்கா. அல்லேலூயா. தேவன் எங்களுக்கு ஒரு பெராக்காவின் அனுபவத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை எங்கள் வாழ்க்கை அழுகையை போல தெரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை எப்படி அழுகையை போல ஒருவேளை தெரிந்து கொண்டிருந்தாலும் எங்களுக்காக ஒரு விடியற் காலம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுக்காக ஒரு விடியற் காலம் ஆயத்தமா இருக்கிறது. இந்த சாயங்காலம் போகும் பொழுது, ஒரு விடியற் காலம் வரும் பொழுது மகிழ்ச்சியும் களிப்பும் சந்தோஷமும் வெளிச்சமும் எங்களுக்கு வரும். ஆமென். ஏனெனில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு கிரியைகளை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் செய்ய வேண்டியது என்ன? வாசிச்சு நம்ம முடித்து விடுவோம். வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம். பெராக்காவின் அனுபவத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. தேவஜனமே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். நல்லா நீங்க வசனத்தை தியானம் பண்ணுங்க. ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக அப்படின்னா கவனிங்க, சண்டைக்கு போறவன் ஆயுதத்தெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆயுதம் அணிந்தவர்கள் முன்னாடி போவாங்களா இல்ல ஆயுதம் அணிந்தவர்கள் பின்னாக போவாங்களா? வசனம் இங்க சொல்லுது பாருங்க. ஆயுதம் அணிந்தவர்கள் முன்னாக நடந்து போய், யார் முன்னாக நடந்து போகணுமா? பாட்டு பாடுற பாடகர்களை முதல்ல அனுப்பு. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க யுத்தத்துக்கு போறவன், சண்டைக்கு போறவன் ஆயுதங்கள் எல்லாம் கையில வச்சிருக்கிற ஆளை தான் முன்னாடி நிப்பாட்டணும். அப்படித்தானே? இதெல்லாம் மனிதனுடைய மூளை. ஆண்டவருடைய மூளை எப்படிப்பட்டது தெரியுமா? ஆயுதம் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் பிடிச்சுக்கிட்டோம், அவங்களெல்லாம் நிப்பாட்டிக்கோ. ஆனா இவங்களுக்கு முன்னாடி பாட்டு பாடுகிற பாடகர்களை நிறுத்து. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்ல கவனி. கர்த்தரை அது எப்படி பாடணுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கர்த்தரை பாட பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. நல்ல கவனிக்க கேட்கிறேன் அன்போட. கர்த்தரை துதிக்கவும் பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாட்டு பாடுறவங்களும் முன்னாடி நிப்பாட்டு. இது இந்த 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 என்ன சொல்றது, இந்த இந்த முறைகள் உலக மனுஷன் யாராவது கேட்டால் சிரிப்பான். சண்டைக்கு போறவன் ஆயுதம் அணிஞ்சவன்லாம் முன்னாடி நிப்பாட்டிட்டு அவனுக்கு முன்னாடி போய் நல்லா கை தட்டி பாட்டு பாடுற ஆளை முன்னாடி நிப்பாட்டு அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? ஏங்க, பாட்டுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ கீபோர்டு போட்டு சும்மா பாட்டு பாடுறோன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. பாடல்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை அடங்கி இருக்கிறது. நீங்கள் பாட 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 தேவனுடைய வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி வரும். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அவர்கள் உடைந்து ஓடுவதை நீங்க பார்ப்பீர்கள். நீங்க பாட்டு பாட 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 கர்த்தர் உங்களுக்காக ஒரு கிரியை செய்வார் என்பதை மறந்து போகாதிருங்கள். பாடல்களை அற்பமாய் நினைத்து விடாதிருங்கள். நீங்க இந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு இது ரொம்ப இவனுக்கு தெரியும். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். பாட்டு பாட்டு பாட்டு. அதனாலதான் 150 சங்கீதம் இருக்கு. முழு பைபிள்லையும் அதிகமான பகுதியை கொண்டது இந்த சங்கீதம் அதிகாரங்கள். ஏன்னா பாடல்களில் அவ்வளவு வல்லமை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் திருப்புங்களேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள்
கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு முன்பாக, ஆலயம் வேலைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே தாவீது ஒரு டீமை ஏற்பாடு பண்றான். இந்த 15 அதிகாரம் ஃபுல்லா வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாடுகிற பாடகர்களை முதல்ல ஏற்படுத்துங்கப்பா, ஆண்டவரை பாடிக்கிட்டே இருங்கப்பா, அப்பதான்ப்பா எல்லாம் நல்லா நடக்கணும். தாவீது பாடகர்களை ஏற்படுத்துகிறான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும், பாடகர்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாடல்களுக்குள்ளே ஒரு தேவ வல்லமை இருக்கிறது. தயவு செய்து சபையில கடமைக்காக பாடிராதீங்க, ஏதோ பாட்டு பாடணும்னு பாடிராதீங்க. உலக மனிதர்களுடைய பாடல்கள் எல்லாம் ஒரு வல்லமையும் கிடையாதுங்க. சினிமா பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க கேட்டீங்கன்னா அசிங்கமான வார்த்தைகள் தான் அதுல இருக்கு. அசிங்கமான வார்த்தைகள் வரிகளா இருக்கு, ஒரு கிரியை நடக்காது. ஆனா கர்த்தருடைய பாடல்களிலே ஒரு கிரியைகள் உண்டாகும். ஒரு பாட்டு பாடும்போதே பிசாசு நடுநடுங்குது. காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம் அதுக்குள்ள இருக்கு. இந்த பாட்டு எல்லாம் சும்மா வரலங்க, வேத வசனத்துக்குள்ள இருந்து தான் பாட்டு எல்லாரும் இன்னைக்கு ஏற்றுறாங்க, பாடுறாங்க. அந்த பாட்டுகளுக்குள்ள இன்னும் தேவ வல்லமை அடங்கி இருக்கிறது. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சர்ச்சு நடக்கும்போது பாட்டு முடிஞ்ச விட்டு தான் சர்ச்சுக்கே வர்றாங்க. சபை நடந்த காலத்துல ஒரு 5 மாதத்துக்கு முன்பாக எத்தனை பேர் முதல் ஆரம்ப ஜபத்திலிருந்து வந்தேன்னு சொல்றவங்க மட்டும் வீட்டுல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் இப்பதானே பாஸ்டர் பாடிக்கிட்டு இருப்பாரு, 2 பாட்டு பாடியிருப்பாரு, 3 பாட்டு பாடியிருப்பாரு, இப்ப ஆராதனையில பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா செய்தி நேரத்துக்கு போய் செய்தி கேட்டு வந்துடும். வல்லமையே கிடைக்காது உங்களுக்கு. முதல் இந்த ஆன்லைன்ல இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல, சரியா 9 மணிக்கு யார் இணைஞ்சிங்க? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. கரெக்டா 9 மணிக்கு இணைஞ்சிங்களா? பாட்டு அந்த பாடல்கள் எல்லாம் சேர்ந்து பாடுனீங்களா? இன்னைக்கு ஒரு புது பாட்டு பாடணும், கற்றுக்கொண்டீங்களா? அதை யூடியூப்ல போய் தேடுவீங்களா? அந்த பாட்டை மறுபடியும் கேட்பீங்களா? கேட்க 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 சேர்ந்து பாட 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 தேவனுடைய மகிமை இறங்கி வருங்க. நீங்க உணர்ந்து பாடணும், உண்மையா பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடல்களை அற்பமாய் நினைத்து விடாதிருங்கள் தேவ ஜனமே. உங்கள் வீடுகளிலே ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய பாடல்களை ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறீர்களா? வீடுகளில் என்னெல்லாமோ வீட்டில் போடுறீங்களா, டிவியில் எதெல்லாமோ டிவியில் பார்க்குறீங்க, என்னெல்லாமோ பண்ணுறீங்க. ஒரு டெய்லி ஒரு 1 hour 1 மணி நேரம் ஒரு தேவனுடைய பாடல்களை டிவிலையோ செல்போன்லையோ, செல்போனுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி வச்சோ தேவனுடைய பாடல்களை பாட ஒலிக்க விடுறீங்களா? அப்பதாங்க உங்க தேவ பிரசன்னம் உங்க வீட்டுல இறங்கி வரும். நீங்க அந்த பாட்டை அப்படி பாட விடும் போது, பாட்டை அப்படி போட்டு நீங்க கேட்கும் போதே உங்களை அறியாமலே உங்க மனசு சேர்ந்து பாட சொல்லும். அல்லேலூயா. சேர்ந்து பாட ஆரம்பிங்க. சேர்ந்து பாட 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 கர்த்தர் சந்தோஷப்பட்டு அப்படியே இறங்கி வந்துருவாருங்க. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து உங்கள் வீடுகளில் தேவனுடைய பாடல்களை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது போட்டு விடுங்க. கர்த்தருடைய பாடல்களை போடுங்க. கர்த்தருடைய பாடல்களை கேட்க 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 வேலை செய்யும் போதெல்லாம் கர்த்தருடைய பாடல்களை போட்டுட்டு வேலையை செய்யுங்க. அந்த வேலை செய்யும் போதெல்லாம் அந்த தேவ பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள்ள நீங்களும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவீங்க. பாட பாட தேவ பிரசன்னம் இறங்கி வரும், தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில தேவனை துதித்து பாட தொடங்கின உடனே அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது, கட்டுகள் கலன்று விழுந்தது. தேவஜனமே, அப்போ பாடல்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்க வாசிங்கன்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம் எப்படி இருக்கு பாருங்க. 2 நாளாகமம் 25:7. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்ராயிமின் சகல புத்திரர் ஆகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும். யுத்தத்திற்கு தவற 1 நாளாகமம் 25 தவற எழுதிட்டேன். மன்னிக்கவும், 1 நாளாகமம் 25:7. சாரி. கர்த்தரை பாடும் பாட்டுக்களை கற்றுக்கொண்டு கவனிங்க, நிபுணரான தங்கள் சகோதரரோடு கூட அவர்கள் லட்சத்திற்கு 288 பேராய் இருந்தார்கள். கர்த்தரை பாடும் பாட்டுக்களை கற்றுக்கொண்டு நிபுணர்களான ஸ்காலர்ஸ்,
கர்த்தரை பாடுறதுக்குனே ஒரு டீமையே ஏற்படுத்துறாங்க. அங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா பாட்டுக்குள்ளே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவனை நீங்கள் பாட 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 பாடி துதிக்க 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 உங்களை அறியாமலே தேவ பிரசன்னம் உங்க வீட்டுல இறங்கி வரும். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் உண்மையா? சில பாட்டுகள் பாடும்போது உங்களை அறியாமலே கண்ணீர் வர்றது உண்மையா இல்லையா? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பாட்டு வரிகளை கேட்கும் போது நம்மளை அறியாமலே பல 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 பலன்னு கண்ணீர் வருது. எப்படி வருது கண்ணீர்? அது உள்ள போய் அந்த வரி டச் பண்ண உடனே கண்ணீர் வர வைக்க. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து இவங்களுடைய முறைகள்லாம் என்ன தெரியுமா? முறைகள்லாம் எல்லாரையும் கத்தியை பிடிச்சிட்டு போய் நிக்க வச்சுட்டு முன்னாடி பாட்டு பாடுறோம் நிப்பாட்டிரு. அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு பாட 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 தேவன் அவர்களுக்குள்ளே அவர்கள் நடுவில் இறங்கி வருகிறார். சத்துருக்கள் நடுவிலே கிரியை செய்கிறார். தேவன் அங்கே ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். பெராக்காவை காண செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தயவு செய்து தினம்தோறும் உங்கள் வீடுகளிலே நல்ல சத்தமா டிவி வச்சிருப்பீங்கன்னா, ஸ்பீக்கர் வச்சிருப்பீங்கன்னா, தயவு செய்து ஒரு மணி நேரம் நல்ல கர்த்தருடைய பாடல்களை ஒலிக்க செய்யுங்கள். நல்ல பாடல்களை ஒலிக்க செய்யுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தாரோம் எந்தெந்த பாட்டெல்லாம் கேளுங்க நல்லா இருக்கும்ட்டு. அப்போ எல்லா தேவனுடைய நல்ல மகத்துவமான பாடல்களை கேட்க 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 உங்கள் வீடுகளுக்குள்ளே தேவ மகிமை இறங்கி வரும். உங்களை அறியாமலே அது உங்கள் உள்ளத்தை தொட்டு கண்ணீர் வர வைக்கும். கர்த்தரோடு உங்களை இணைய வைக்கும். சத்துருவை முறியடிக்க வைக்கும். ஹல்லேலூயா. பாடல்களில் அவர்கள் பாடி இப்போ வாசிங்க 2 நாளாகமும் 20. எல்லாரும் அந்த இடத்துக்கு வாங்க. 2 நாளாகமும் 20 பாடகரை நிறுத்தினான் அப்படி இருக்குல்ல. 21 வருஷம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னையிலிருந்து தொடங்கிருங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரியா 9 மணிக்கு பாட்டு ஆரம்பிக்கும் போதே வந்துருங்க. ஆன்லைன்ல சபை திறந்த உடனே ஆராதனையில முதல் பாட்டு பாடும் போதே வந்துருங்க. ஓடி உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களுக்கும் சரியான டயத்துக்கு போறோம். கல்யாண வீட்டுகளுக்கு சரியான டயத்துக்கு போறோம். வேலைகளுக்கு சரியான டயத்துக்கு போறோம். எல்லா இடங்களுக்கும் சரியான நேரத்துக்கு போகிறோம். ஆலயத்திற்கு சரியாய் வர உங்களை அர்ப்பணியுங்கள். பாடல் வேலைகளில் நல்லா சேர்ந்து பாடி கற்றுக்கொள்ளுங்கள். ராகம் தெரியுதோ தெரியலையோ, எங்க சபையோட இணைஞ்சு அந்த வரியெல்லாம் நான் கத்தி கத்தி பாடுவேன்னு பாடுங்க. வீட்டில் பாட்டை போட்டு விட்டுட்டு சேர்ந்து கத்தி பாடுங்க. அந்த வரிகளை உணர்ந்து தேவன் கிருபையாய் மகிமையாய் உங்கள் வீடுகளில் இறங்கி வருவார். தேவஜனமே, அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா இனிமேல் ஏற்படுத்துங்க. இன்னையிலிருந்து ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. பாடி துதி செய்ய தொடங்கின போது தேவன் சத்துருக்களை கலங்கடிக்கிறார். வேதத்தில் இன்னும் ஏராளமான சம்பவங்கள் உண்டு, நமக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்குங்கள். பாடல்களை பாடுங்க, கேளுங்க. ஆசீர்வாதம் டிவி சேனல் டிவியில் அதெல்லாம் வச்சு எப்போ பாட்டு போடுறாங்கன்னு பார்த்து நல்ல பாடல்களை ஒலிக்க விடுங்க. வீடுகளில் அந்த தேவனுடைய பாடல் சத்தங்களை கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையோட இணைந்து பாடல்களை பாடுங்க. ஆமென். யூடியூப்ல நல்ல பாடல்களை டவுன்லோட் பண்ணி வச்சு நல்ல பாடல்களை போடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. யாராவது அப்படி சினிமா பாட்டை கேட்பீங்கன்னா மனம் திரும்புங்க. யூடியூப் வழியாக இந்த செய்தியை கேட்கிற யாராவது நீங்கள் சினிமா பாடல்களை கேட்பீர்கள் ஆனால், உங்கள் செல்போனிலே சினிமா பாடல்களை டவுன்லோட் பண்ணி வைத்திருப்பீர்கள் ஆனால், இன்றைக்கு மனம் திரும்பி விடுங்கள். ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பாடல்களை தவிர, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த காரியங்களை தவிர உங்க செல்போன்ல எதுவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பாடல்களை கேளுங்க, துதிக்க ஆரம்பிங்க, பாட்டு பாடுங்க. தேவன் உங்களை என்னை அதிகமாய் அவர் ஆசீர்வதிப்பார். எங்கள் வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போன பலவீனப்பட்ட நேரங்களிலெல்லாம் ஆண்டுடைய பாடல்கள் எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு பாடினமே ஒரு புதிய பாட்டு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா. பாட்டு பாடும்போது அழுதும், அப்படி அழுதும் அந்த பாடல் வரிகளை உணர்ந்து. ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான பாடல் ஆண்டவரே. அழுக 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 ஆண்டவர் தேற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அநேக பாடல்கள் நம்மை தேற்றுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை அற்புதமாய் நடத்துகிறது.
எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி எல்லாரும் ஏசப்பா ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெராக்காவை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க எங்களுக்கு ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் ஐயா? எங்களுக்கு ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதை அந்த பெராக்கா ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் ஆண்டவர் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. நாங்கள் நல்ல பாடல்களை பாடி துதிக்க ஆரம்பித்த உடனே எங்கள் வீடுகளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகடதனல ரிபடதனலரா உரபனல சந்தரதனலரபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. ஆண்டவரே, எங்கள் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல எங்கள் சத்துருக்களை எங்கள் கைகளினால உடைந்து ஓட பண்ணுவீராக. ஆண்டவர், எங்களுக்கு விரோதமாய் பதுங்கி இருக்கிற அவர்களுக்குள்ளே ஒரு ஆண்டவரே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பட்டயத்தை ஓங்க பண்ணுவீராக. சொல்லுங்க, சொல்லுங்க, அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை சாயங்காலத்தில் எங்களுக்கு அழுகை தங்கி இருக்கலாம், ஒரு விடியற் காலம் எங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் வருகிற அவர்கள் எதை நம்பி வருகிறாங்களோ அந்த உருளைகளை கழல பண்ணுங்க. ரதங்கள் வருத்தத்தோடு அவர்களை ஓட்ட பண்ணுங்க. பணத்தை நம்பி எங்களுக்கு விரோதமா வருவாங்கன்னா அதெல்லாம் ஒரு ஆண்டவரே அதுல ஒரு கை வைங்க. பலத்தை நம்பி வருவாங்கன்னா அதுல ஒரு கை வைங்க. கர்த்தர் ஒரு கிரியைகளை நடப்பித்து எல்லாம் கலண்டு ஓட பண்ணுங்க. எங்களுக்கு விரோதமாய் வருகிற நபர்கள் கலண்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரமணல சந்தரதனல ரிகட தினலர ஓ ரிமணல